சப்பாத்தி தோசைக்கு இந்த மாதிரி கார சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணது, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக மல்லி இலை மேலே தூவருக்கு, இது 2 கொத்து கருவேப்பிலை, 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு முடி தேங்காய். இது எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. காரத்துக்கு ஒரு 5 வரமிளகா, ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ண தேங்காய், இஞ்சி, பூண்டு, நம்ம எடுத்து வச்ச வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலையும், கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்தி டேஸ்ட்டுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கிறேங்க. இப்போ இதைய ரொம்ப நைஸாக இல்லாமல் பருபருன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், தக்காளி இதையெல்லாம் பச்சையாக சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தி அரைச்சி வச்ச இந்த கலவையை நம்ம அதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக காரத்துக்காக ஒரு ஸ்பூனுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். இது சேர்த்துறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த சட்னி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர நேரம் இறக்கிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி 2 மல்லித்தழையை தூவி இறக்கிடலாங்க. இப்போ கார சட்னி ரெடி ஆயிடுச்சு.